வணக்கம். நம்பூமி சேனல் சார்பாக நான் உங்கள் ஷாரோனன். இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிற படம் கேஸ் நம்பர் 39. 2009 ரிலீஸ் ஆன அமெரிக்கன் ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இந்த படத்தை பற்றி விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி, திரைப்படங்களை அதிகமாக நேசிக்கிற ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்கான பெஸ்ட் மூவிஸோட ரெக்கமெண்டேஷனை நம்மளோட பிளேலிஸ்ட்டில் 2 பார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பெஸ்ட் மூவிஸ், இன்னொன்று வந்து ஹைலி ரெக்கமெண்டட் மூவிஸ். ரெண்டுமே அந்தந்த காலகட்டத்தில் அதிகமாக வசூல் செய்யப்பட்ட டாப் ரேட்டிங் மூவிஸ் தான். ஸோ உங்களுக்கு தேவையான படங்களை பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணுங்கள். கேஸ் நம்பர் 39. ஒரு சோசியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ். அந்த இடத்துல ஒரு கேஸ் வருது. அந்த கேஸில் ஒரு 8 to 12 வயது தக்க ஒரு பெண். அந்த பெண் பேரண்ட்ஸ் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிய வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அப்படி இருந்தால் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் அந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற நம்ம ஹீரோயின்கிட்ட வருது. இப்போது அவங்க நேரில் போய் செக் பண்ணி அந்த பெண்ணுக்கிட்ட வாக்குமூலம் வாங்கி அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா போலீஸ் மூலிமா அந்த பெற்றோரை அரெஸ்ட் பண்ணணும். இப்போ போகிற இடத்துல அந்த பெற்றோர்கிட்ட பேச முற்படும் போது அவங்க சரியாக தகவல் கொடுக்கல. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கிட்டையும் பேசுகிறாங்க. அந்த பெண்ணும் பயந்த மாதிரியே பேசுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு, அந்த பெண் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்துல இருக்காங்க, ஆனால் ஆதாரம் கிடையாது. ஸோ இவங்க ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அங்கே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறாங்க, நம்ம போகணும், ஸோ இந்த திடீர்னு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கையும் களமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு. இப்போது மிட் நைட்டில் யாருக்கும் தெரியாமல் அவங்கக்கிட்ட சொல்லாமல் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ போகும்போது தான் தெரியுது, ஏதோ அமானுஷ்யமாக உள்ளே ஏதோ நடந்துகிட்ருக்கு. அங்கே பயங்கரமான சத்தம். சரின்னு சொல்லிட்டு கதவை உடச்சிட்டு போகும்போது தான் தெரியுது, அந்த 2 நபர்கள், அதாவது அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ், அந்த குழந்தைய உயிரோட வெட்டி எரிச்சிடணும் அப்படின்ற மோட்டிவில் அந்த பொண்ணை ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. இந்த விபரீதத்தை பார்த்த நம்ம ஹீரோயின் அந்த ஆஃபீஸரும் அந்த பொண்ணை அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக சண்டை போட்டு எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. இப்போ கோர்ட்டில் விசாரணை நடக்குது. அந்த விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக இவங்க வாக்குமூலம் கொடுத்ததுனால அவங்களுக்கு தண்டனையும் இந்த பெண்ணை காப்பகத்தில் அனுப்புறதுக்கு உண்டான ஆர்டரும் கிடைக்குது. இப்போது இந்த நம்மளோட ஹீரோயின் அந்த பெண்ணை காப்பகத்துக்கு அனுப்புறதுக்கு பதிலாக நானே கொஞ்ச நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிடுறாங்க. இப்போ பர்மிஷன் வாங்கியாச்சு. அந்த பெண்ணும் நம்மளோட ஹீரோயினும் ரொம்ப நாளாக நட்பு ரீதியில் பழக்கம் ஏற்படுது. 2 பேருக்குள்ள அந்யோன்யம் அதிகமாகுது. இப்போது போக போக சின்ன சின்ன அமானுஷ்யங்கள் அந்த வீட்டில் நடக்குது. இவங்களுக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டுருக்கு. யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறது, எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரியுது, இந்த பெண் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்குது. ஸோ இந்த பெண் யார், உண்மையிலேயே அமானுஷ்யம் நிறைஞ்ச ஒரு பொண்ணா, இல்லை வேறு மாதிரியா, இல்லை எதனால் அவங்க கொலை பண்ணாங்க அப்படின்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது, இந்த பெண் ஒரு அமானுஷ்யம். இந்த பெண் இருந்தால் எல்லாரையுமே அழிக்கும் அப்படின்றதுனால தான் அவங்க அப்பா அம்மா கொலை பண்ண போயிருக்காங்க. ஆனால் இது தெரியாமல் காப்பாற்றி இப்போது நம்மளோட ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கும் புரியல. ஸோ என்ன பண்ணால் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கலாம். இப்போது அந்த பெண்கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, இல்லை ஹீரோயின்கிட்ட இருந்து அந்த பெண் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றது தான் கேஸ் நம்பர் 39 மொத்த கதையை. உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லரை பார்க்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் மன்னிக்கணும், உங்களுக்கு மிஸ்ட்ரி த்ரில்லர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கான ரெக்கமெண்டேஷன் தான் இந்த படம். இந்த படம் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்க வாய்ப்பில்லை. சில லாஜிக் இல்லாமல் இருந்தாலுமே நீங்கள் உட்கார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்காது.
நீங்கள் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றும் ஒரு காரணங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.